அண்ணாமலை அவர் ஆதரவாளர்கள்லாம் ஓட்டு போட வேணாம்னு சொல்லிட்டாரு, அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவர் பிரச்சாரம் பண்ணி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்லாம் சில சந்தேகங்களை கிளப்பி இருக்கின்றார்கள். அப்ப அண்ணாமலை சொன்னாதான் அங்கு ஜெயிப்பு தோப்பு அப்படின்றத நீங்களே ஒத்துக்கிறீங்க இல்லையா? அப்புறம் அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத ஏன் இவ்வளவு நாளா கழுவி ஊத்திருந்தீங்க நீங்க? இந்த தகவலை சொல்றதே அண்ணாமலை ஆதரவாளர்கள் தானே. அதிமுகல இருக்கவங்க, பாஜகல இருந்து அதிமுகல போனவங்க. சொல்ல போனா பல இடங்கள்ல இவர் போட்டோவே போடுறது கிடையாது. சரிங்க, முன்னாள் தலைவர் போட்டோ போடுறது இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்க அண்ணாமலை அவர்களை முன்னாள் தலைவர் அப்படின்னு மட்டும் பார்க்க முடியாது. அப்படி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஏன் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணியும் பொங்கல ஊத்திக்கிச்சு அப்படின்னு இன்னைக்கு பாஜக கேட்டாலும் அதிமுக இருக்கவங்க கேட்கறதுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. அவர் என்ன பொறுப்புல இருக்காரு? அவரு போய் கேட்கறீங்க நீங்க அண்ணாமலையால தோத்து போயிடுச்சு, அவர் ஆதரவாளர்கள் ஓட்டு போடலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி? நான் கேட்கிறேன், எந்த கூட்டணியிலாவது எந்த கட்சியாவது ஊருக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்லுவாங்களா? கமலஹாசன் அவர்கிட்ட கேட்டுக்கு எனக்கு இரட்டை இலக்கத்துல வேணும் அப்படின்னு கேட்கும் போது, அப்ப அண்ணாமலை இது வரைக்கும் கட்சியை கொண்டு போனது ரொம்ப வேகமா கொண்டு போனது தப்பு, அதை அப்படியே புடிச்சு நிறுத்தி போட்டு சடனா பிரேக் போட்டு நாங்க ரிவர்ஸ் கியர் போட்டு இப்படி கொண்டு வருவோம், இந்த இம்ப்ரெஷனை தானே கிரியேட் பண்ணிச்சு அந்த 6%. அதனால தான் ஓடி போயிடுச்சு. போதுமா? அடுத்தது அதிமுக திமுக ரெண்டு பேருமே பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தவர்கள் தான். அது ஒன்றும் கிடையாது. இவங்க இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அதிமுக அப்படிலாம் சொல்றவங்க, இதே திருமாவர்கள் அதிமுகவுடன் கூட்டணிக்கு போனோம் அப்படின்றதுக்காக சமிகை எல்லாம் கொடுக்கலையா? இதே இது தாவேகாவை RSS முகமாக இருக்கிறது, பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு எவ்வளவு எல்லாம் சொன்னாங்க. இதே காங்கிரஸ் எவ்வளவு சொல்லி இருக்குது. இப்ப தாவேகாவோட போய்க்கிறீங்க. அப்ப பி டீம்னு சொன்னதெல்லாம் பொய்யா கோபால்? இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்துக்கிறீங்களே, இந்த இலவசம்ன்றீங்க, பிரயாணம்ன்றீங்க, கட்டணம்ன்றீங்க, அதெல்லாம் இப்பவே நிறைவேற்றீங்களா இல்ல 2 வருஷம் கழிச்சு நிறைவேற்றீங்களா அப்படின்னு யாரோ கேட்கறாங்க. வடத்தூர்ல ஸ்டாலின் தோத்து போயிடுவார், நாங்க அன்னைக்கே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நேர்கிறாங்க. இதுக்கு அது பதில் இல்லையே அப்படின்னா நீ என்ன கேள்வி வேணா கேளு, நான் சொல்ற பதில் தான் நான் சொல்றேன். சோ அந்த மாதிரி நானும் இப்ப ஆரம்பிச்சிட்டேன். ஊருடன் ஒத்து வாழ். போதுமா? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். கொங்கு பெல்ட்ல அதிமுக தோல்வி, அதுவும் படுதோல்வி. அண்ணாமலை அவர்கள் முழுமனதாக பிரச்சாரம் செய்தும் இந்த தோல்வி என்டிஏ கூட்டணிக்கு வந்திருக்கு அப்படின்னா இது யாருடைய தோல்வி? யாரு காரணம்? அதாவது அதிமுக சில பேர் இது மாதிரி அண்ணாமலை அவர் ஆதரவாளர்கள்லாம் ஓட்டு போட வேணாம்னு சொல்லிட்டாரு, அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவர் பிரச்சாரம் பண்ணி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்லாம் சில சந்தேகங்களை கிளப்பி இருக்கின்றார்கள். அப்ப அண்ணாமலை சொன்னாதான் அங்கு ஜெயிப்பு தோப்பு அப்படின்றத நீங்களே ஒத்துக்கிறீங்க இல்லையா? அப்புறம் அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத ஏன் இவ்வளவு நாளா கழுவி ஊத்திருந்தீங்க நீங்க? இந்த தகவலை சொல்றதே அண்ணாமலை ஆதரவாளர்கள் தானே. அதிமுகல இருக்கவங்க, பாஜகல இருந்து அதிமுகல போனவங்க பேரே நான் சொல்றேன், காயத்ரி ரகுராம் அவர்கள், அவங்களுடைய ட்வீட். அவர் தான் ஒண்ணுமே கிடையாது இல்ல, அவரால் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் கூட ஜெயிக்க முடியாது, அரவக்குறிச்சியில தோத்து போனவரு, அவர் பிரச்சாரத்தை பத்தி நீங்க கேள்வி கேட்டுக்கிறீங்க? நயினார் நாகேந்திரன் அவர்களை கேளுங்க, அவங்க எடப்பாடியார் அவர்கள் கேளுங்க. ஆரம்ப காலத்துல இருந்து கொங்குல கிங்கில் அதிமுக ஏன் தேர்த்து போச்சுன்னு அவங்களை கேளுங்க. ஏன் திருப்பி அண்ணாமலை கேட்கறீங்க? சரி, நான் தேர்தல் முடிந்தும் கூட, அதாவது இந்த ரிசல்ட் வர வரைக்கும் ஐ வாஸ் அண்டர் த இம்ப்ரெஷன் ஏடிஎம்கே ஒரு எட்ஜ் இருக்கு அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் சிம்பிளா சொல்றேன், அந்த கால்குலேஷனை நீங்க 24 அதிமுக வாக்கு வங்கின்னு எடுத்தீங்கன்னா இந்த தேமுதிக கொஞ்சம் கழிச்சது போக ஒரு 22%, இந்த பக்கம் பாஜக ஒரு 11%. இது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்லாம் கிடையாது. இது எல்லாமே அவங்களுடைய இந்த கோர் ஓட் பேங்க்ல இது. ஸோ அப்போ இது அப்படியே 33 இங்க டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் பாமக அமமுக இதெல்லாம் சேர்த்து they will get around 37% அப்படின்றது என்னுடைய கணக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், 37% வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு ரிசல்ட் என்ன வாங்கியிருக்கும் பாருங்க. தாவேக இடத்துல ஏடிஎம்கே. ஆமா, ஏன்னா அவங்க 35, இன்னைக்கு அதிமுக 31 தான் வாங்கியிருக்காங்க. ஸோ 6% மிஸ்ஸிங். நீங்க வெறும் அதிமுக பாஜக வாக்குகளை கூட்டினாலே இந்த மிஸ்ஸிங் வருது, அந்த 6% அப்படின்றது. காரணம் என்னன்னா, அந்த 11% அந்த இன்கிரிமெண்டல் ஓட்டு வந்தது இல்லையா பாஜகவுக்கு, அதெல்லாம் மாற்றத்தை எதிர்நோக்கின ஒரு நல்ல அரசியல் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல வந்த வாக்குகள். அதை ரெப்ரசன்ட் பண்ணதா அண்ணாமலை அவர்களை அவங்க பார்த்தாங்க. ஸோ அதனால அந்த வாக்குகள் வந்தது. இப்போ அங்க அண்ணாமலையை சைட்லைன் பண்ணதோட இல்லாம அவர் மீது ஏராளமான அவதூறு பிரச்சாரம். இப்பவும் கூட அதான் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு 2000 கோடி சேர்த்துட்டார், 3000 கோடி சேர்த்துட்டார், அவர் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த 6% அப்படின்றத அப்படியே சரி எங்களுக்கு மாற்றம் வேணும். திருப்பி இங்க ஏதோ பாஜக இருக்கார், அண்ணாமலை இருக்கார், ஏதோ அலையன்ஸ்ல இருந்தாலும்
ஏதோ பாஜக இருக்கிறதுனால ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறான். பார்த்தா இவங்க வந்து அவரையே கழுவி ஊத்தி நிற்கிறாங்க, கட்டம் கட்டு நிற்கிறாங்க. அவருக்கு அங்க இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல, யாரையோ கொண்டது மறுபடியும் நிறுத்துறாங்க. அதனால இதை நம்பி பிரயோஜனம் இல்லை. அப்ப எனக்கு மாற்றம் வேணும்னா நான் அங்க போறேன்ட்டு சப்ஜாடா அந்த பக்கம் தாவேகா பக்கம் போயிட்டாங்க. சோ அந்த 6% பாஜக பக்கம் வந்திருந்ததுன்னு சொன்னா இந்த பக்கம் ஏடிஎம்கே 37% ஓட்டு வாங்கியிருக்கும், தாவேகா வந்து 29% நின்று போயிருக்கும். சோ கிளீன் ஸ்வீப் அடிச்சிருப்பாங்க அதிமுகவும் பாஜகவும், இந்த என்டிஏ கூட்டணி அப்படின்றது. இவங்க பண்ண தப்பு கடைசி நேரத்துல ஆஹா இந்த மாதிரி வந்து விட்டுட்டா சரி வராதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலையை கூப்பிட்டு நீங்க பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லி அவரும் கடுமையா பிரச்சாரம் பண்ணி இதுதான் நடந்தது. ஆனாலும் மக்கள் ஏத்துக்கல. ஏன்னா அவருக்கு சீட்டு கொடுக்கல, அது பண்ணல, அவரை நீங்க வந்து டவுன்கிரேட் பண்றீங்க அப்படி இப்படின்னு ஏராளமான பேர் வெக்ஸ் ஆயிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த மாதிரி தாவேகாவை இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவங்க அண்ணாமலை என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு ஆதரவா நிற்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்தை அவங்களுக்கு சாதகமா கொண்டு போறதுக்காக கிரியேட் பண்றாங்களா என்ன அப்படின்னா, முதலமைச்சரே தோத்து போறாரு, முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் தோத்து போறாங்க, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் தோத்து போறாங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தோற்கடிக்கப்பட்ட எதிர்நிலை தாவேகால இருந்தவர்கள் எளிய மனிதர்களா இருக்காங்க. வாக்கு வித்தியாசம்ன்றது பலவாரா இருக்குது. இவ்வளவு பெரிய ஒரு தாவேகான்ற சுனாமில அண்ணாமலை அவர்கள் இருந்திருந்தாலும் இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கறதான் எதாச்சியான முடிவாக நம்ம எடுத்துக்கிற நிலையில முடிவு சாதகமா இல்லைங்கிறதுக்காக அண்ணாமலையை நீங்க பாஜக சரியான அளவுல பயன்படுத்தலங்கிறதுனால இந்த இடத்துல அண்ணாமலைக்கான விஷயங்களை கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்றாங்க அப்படிங்கறதுலயும் நம்ம கருத்து எடுத்து. நான் அதுக்குதான் ரொம்ப கேர்ஃபுல்லா சொன்னேன். ஏன்னா எப்பவுமே வந்து என்னுடைய வார்த்தைகளை ரொம்ப எச்சரிக்கையா தான் நான் உபயோகப்படுத்துவேன். அந்த 6% அந்த இன்கிரிமெண்டல் ஓட்டு அப்படின்றது வந்து அந்த மாற்றத்தை தேடிய அப்படின்னு நான் சொன்னேன். அண்ணாமலை ஆதரவாளர்கள்னு நான் சொல்லல. அந்த மாற்றத்தை ரெப்ரசன்ட் பண்றவரா அண்ணாமலையை பார்த்தாங்கன்னு நான் சொன்னேன். சோ அவங்கள நீங்க வெறும் அண்ணாமலை ஆதரவாளர்கள், ஃபேன் பாய்ஸ், வார் ரூம் குரூப் அப்படின்னு கட்டம் கட்ட முடியாது. சரியா? அப்ப அவங்க ஓட்டு என்டிஏக்கு வரலன்னா அப்ப அவங்க அண்ணாமலை ஆதரவாளர்களா இல்ல, அவர் சொன்ன கருத்துக்கள்ல இல்ல அப்படின்னா நான் சொல்றேன், அவங்க எதிர்பார்த்தது ஒரு நல்ல மாற்றம், நல்ல அரசியல், ஒரு தூய்மையான அரசியல். அதை வந்து அண்ணாமலை அவர்களால கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப அவருடைய கைகள் கட்டப்பட்டுள்ளன, அவரே கட்டம் கட்டப்பட்டுள்ளார். அதனால அந்த பக்கம் ஓட்டு போட்டா வராது. கிளாரிட்டி சார் சொல்லுங்க. இந்த இடத்துல அண்ணாமலை கைகள் கட்டப்படவே இல்லை. அவருக்கான என்ன மறுக்கப்பட்டது? என்டிஏ அப்படி இருக்கு, அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க, வந்தா அவங்க தான் முதலமைச்சர், கூட்டணி ஆட்சி அமையும். இதுல அண்ணாமலைக்கான டிராஸ்டிக் குறைஞ்சதுன்றது என்ன இருக்கு? நான் போட மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு கோவம் ஏன் வந்தது? ராம்சே, நீங்க இப்ப தெரிஞ்சு கேக்குறீங்களா இல்ல தெரியாம கேக்குறீங்களா எனக்கு தெரியல. ஏன்னா நயினார் அவர்கள் தலைவரா வராரு. அதுக்கப்புறமா வந்து கட்சியை விட்டு ஒதுங்கி போன யாரோக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுகின்றது. இந்த மீட்டிங்ல பிளெக்ஸ் எல்லாம் பேர் சொல்ல விரும்பல, பிளெக்ஸ்ல அவங்களுடைய புகைப்படங்கள்லாம் வருகின்றன. இவரை வந்து சொல்ல போனா பல இடங்கள்ல இவர் போட்டோவே போடுறது கிடையாது. சரிங்க, முன்னாள் தலைவர் போட்டோ போடுறது இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்க அண்ணாமலை அவர்களை முன்னாள் தலைவர் அப்படின்னு மட்டும் பார்க்க முடியாது. அப்படி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா வந்து ஏன் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணியும் கொங்குல ஊத்திக்கிச்சு அப்படின்னு இன்னைக்கு பாஜக கேட்டாலும் அதிமுக இருக்கவங்க கேட்கறதுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. அவர் என்ன பொறுப்புல இருக்காரு? அவரு போய் கேக்குறீங்க நீங்க அண்ணாமலையால வந்து தோத்து போயிடுச்சு, அவர் ஆதரவாளர்கள் ஓட்டு போடலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? கேட்கல. அண்ணாமலை தான் பெரிய பிம்பம்னு சொல்றாரு இல்லையா? அதான் நான் சொல்ல வரேன். நானு பாருங்க, நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து அவர் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவரு. இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்கிறவங்க அண்ணாமலை ஒரு ஃபோர்ஸே கிடையாது, ஊதப்பட்ட பிம்பம், வார் ரூம் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க. அப்படி இருக்கச்சு ஏன் வரல உங்க ஆதரவாளர்கள் எல்லாம் ஓட்டு போடலன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. சரியா? இல்ல சார், இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, அதனால நான் என்டிஏக்கு போட மாட்டேன்னு சொல்றேன். ராம்சே, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ராம்சே, இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, அதுக்குதான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். சரி, அப்போ அந்த நயினார் அவர்கள் வந்த பிறகு இவருடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து பல இடங்களில் குறைக்கப்பட்டது. திருப்பி நான் இதான் சொல்றேன், அங்க ஒரு தொகுதி இங்க ஒரு தொகுதி அப்படின்னு 52ல ஒண்ணா இவரை கொண்டு வந்து போடுறது, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னது சக்தி கேந்திரா அப்படின்னு தெருமுனை பிரச்சாரம் அப்படின்னு இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கறது. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க அண்ணாமலை ஆதரவாளர்களை விடுங்க. அண்ணாமலை அவர்களே தலைமையினுடைய முடிவை ஏற்கிற, என்னோட வேலையை நான் செய்யறேன், தலைமை எடுக்கிற முடிவை ஏன் தலைவனுக்கு நீங்க பொறுப்பு கொடுக்கல, அதனால நான் ஓட்டு போட மாட்டேன், மாத்தி ஓட்டு தாவேக்காக்கு போடுவேன், அதுதான் நியாயம். மறுபடியும் நான் சொல்றேன், அந்த 6% அப்படின்றது அண்ணாமலை ஆதரவாளர்கள் நான் இன்னைக்குமே சொல்லல. அதுக்குதான் சொன்னேன், என் வார்த்தையை நான் எப்பவுமே எச்சரிக்கையா உபயோகப்படுத்துவேன் அப்படின்னு. அவங்க வந்து மாற்றத்தை எதிர்பார்த்து வந்தவர்கள், அரசியல்னா குப்பன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க. சரி, இவர் நல்ல மாற்றம் கொடுப்பார் அப்படின்னு இங்க வந்தாங்க.
இவரை நீங்க இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸை குறைச்சி இது மாதிரிலாம் பண்ணும்போது ஆஹா இந்த மாற்றம் நம்ம எதிர்பார்க்கறது வராது அப்படின்னும் போது இந்த பக்கம் ஒரு பெரிய பிம்பம் கட்டமைக்கப்பட்டது இல்லையா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், அவரு சுத்தமானவர், இதுவானவர், அதுவானவர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிம்பம் எப்படி இன்ஸ்டால வச்சு எல்லாம் இது பண்ணாங்க. சோ அதனால ரைட் இவர் மாற்றம் கொடுப்பாரு, திருப்பி இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் புதுசா வரப்போம். அப்படி இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது என்னன்னா, இதற்கான அடித்தளம், இந்த வெற்றிக்கான விஜயனுடைய வெற்றிக்கான அடித்தளம் அண்ணாமலை போட்டது, ஆனா அறுவடை செஞ்சது விஜய் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன அடித்தளம் என்ன இருக்கு, அறுவடைன்றது இதுல என்ன? அதாவது இந்த மாற்றத்துக்கான தேடல் தேவை அப்படின்றது எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அந்த மாற்றம் ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு வாக்குகள் போகும். இப்போ நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்காங்க. அதுல இன்னொரு ஆச்சரியம், முதல்ல அந்த பாராளுமன்ற இடைத்தேர்தல் நிற்கும் போது 50.something% ஓட்டு வாங்குறாரு. எதிர்க்க மத்தியில் ஆட்சியில் இருக்க இந்திரா காங்கிரஸ், அதுக்கப்புறம் மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த திமுக, அதுக்கப்புறம் அந்த காமராஜ் காங்கிரஸ் சொல்லுவாங்க, ஸ்தாபன காங்கிரஸ், இவங்க 3 பேரும் நிக்கிறாங்க 3 பிரிவா. இவர் மட்டும் 50.3 என்னவோ வாங்குறாங்க. சோ இந்த 3 கட்சிகளும் ஒன்னா சேர்ந்திருந்தாலுமே அவங்களை தோக்கடிச்சுக்க முடியாது. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, இந்த பக்கம் கம்யூனிஸ்டோட கூட்டணியில நிக்கிற, மார்க்சிஸ்டோட நினைக்கிறேன் கூட்டணியில இருக்கும்போது 33%, இவர் 30 சில்லற, அவங்க 2 வாங்குறாங்க. சோ அது ஒரு மாற்றம் அப்படின்னு அந்த கிரெடிபிலிட்டி இருக்கணும். இப்ப அண்ணாமலையால அந்த கிரெடிபிலிட்டி வந்தது, அதை இவங்களே குறைச்சிக்கினாங்க. இப்போ நான் சொல்றேன், அதிமுக என்டிஏ கூட்டணியில இணைகின்றார்கள், இவங்க போனாங்களா அவங்க வந்தாங்களா, சரி அது விட்டுருங்க. அந்த வந்த பிறகு அண்ணாமலையை நீங்க டவுன் சைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம அன்னியிலிருந்து தலைவர் இவர் தாங்க, ஆனா இவர் எல்லாத்தையும் பார்த்து பாருங்க அப்படின்ட்டு தலைவர் பதவியில இருக்கும்போது அவர் எப்படி செயல்பட்டாரோ அதே மாதிரி அவரை செயல்பட நீங்க அனுமதிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லாம நீங்க ஆட்சியில உட்கார்ந்து வந்திருக்கலாம். அங்க நீங்க விட்டுட்டீங்க. இல்ல இவர் அமித்ஷா அவர்களே சொன்னாரு, இங்க என்டிஏல இவர் தான், எடப்பாடியார் தான் முடிவெடுப்பார், அவர் தான் கூட்டணியில டிசைட் பண்ணுவார், எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் மாதிரி டிராஸ்டிக்கா யூ டர்ன் போட்ட மாதிரி எண்ணம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் அல்ல. 1 வருஷத்துக்கு முன்னாடியே யார் உங்களை இதை சொன்னது? இதை வெளில சொல்லணுமா? உள்ளுக்குள்ள நீங்க பேசி தேர்தல் நேரத்துல ஆமாங்க இது போதுங்க எங்களுக்கு சரியான இடம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு ஊருக்கு முன்னாடி? நான் கேட்கிறேன், எந்த கூட்டணியிலாவது எந்த கட்சியாவது ஊருக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்லுவாங்களா? சின்ன கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சியை கூட எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் வேணும், 8 வேணும், 10 வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது கமலஹாசன் அவர்கிட்ட கேட்டுக்கு எனக்கு இரட்டை இலக்கத்துல வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்க மத்தியில ஆட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சி நீங்க ஊருக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றீங்கன்னு சொன்னா, அப்ப அண்ணாமலை இது வரைக்கும் கட்சியை கொண்டு போனது ரொம்ப வேகமா கொண்டு போனது தப்பு. அதை அப்படியே புடிச்சு நிறுத்தி போட்டு சடனா பிரேக் போட்டு நாங்க ரிவர்ஸ் கியர் போட்டு இப்படி கொண்டு வருவோம், இந்த இம்ப்ரெஷனை தானே கிரியேட் பண்ணிச்சு அந்த 6%, அதனால தான் ஓடி போயிடுச்சு. போதுமா? சோ இது அண்ணாமலைக்கான பிம்பம் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க பண்ண தப்பு. சரி, இப்போ பாஜக தனிப்பட்ட முறையில அண்ணாமலையை வச்சுதான் தமிழக பாஜக அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு வரைக்குமே பாஜக எதிர்ப்பு இப்ப என்னன்னா, மத்தவங்க பாஜகனே பாக்குறது இல்ல, மதவாத சக்தின்னு தான் பாக்குறாங்க. திருமாவளவன் இப்ப கூட சொன்னாரு, மதவாத சக்திகளுடைய தலையீடு இல்லாம இருக்கணும், அவங்க வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் திமுக கூட்டணியில் இருந்துன்னு சொல்றாங்க. காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கும் போதும் அவங்களும் அதான் சொல்றாங்க, மதவாத சக்திகளுக்கு எந்த விதத்திலையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அண்ணாமலை அவர்களால பாஜக வளர்ச்சி பெற்றதுங்க. இப்ப அண்ணாமலைய பாஜகவினுடைய முகமா பார்க்காம அவங்க எப்படி வேற மாதிரி வித்தியாசமா பார்த்து வளர்றாங்க அப்படின்றத எப்படி எடுத்துக்க முடியும்? இப்போ உள்வாங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மத்தவங்க எல்லாமே பாஜகவை மதவாத சக்தியா பாக்குறாங்க, ஆனா அண்ணாமலை இருக்கும்போது பாஜக வளருதுன்னு சொல்றீங்களே, அது எப்படின்னு கேக்குறேன். இது வரைக்கும் நடந்த பல தேர்தல்கள்ல எந்த தேர்தல்கள்ல பாஜக இரட்டை இலக்கத்துல ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கு? ஒரே ஒரு தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தல். அதுக்கும் அண்ணாமலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிருங்க. இந்த கேள்விக்கு நான் பதிலே சொல்லலை. நம்பர் 1. அடுத்தது, பாஜக அப்படின்றது ஒரு ஹிந்தி ஹார்ட்லேண்ட் பார்ட்டி, ஆர்எஸ்எஸ் பாசிச பார்ப்பன இப்படியே தான் இது பண்ணிட்டு வந்தாங்க. இன்னைக்கும் அந்த கோத்ரா கலவரம், குசராத் கலவரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நடந்தப்போ அங்க ஆட்சியில் இருந்தது பாஜக, இங்க மாநிலத்திலேயே ஆட்சியில் இருந்தது பாஜக. ஆனா கூட்டணியில் இருந்தது யார், மந்திரியாக இருந்தது யார், அதெல்லாம் கேட்டீங்கன்னா வாயே திறக்க மாட்டாங்க. அது அங்க நடந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்ததும் இங்க இருந்த திமுக தான். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்? அப்ப நாங்க கூட்டணியில இருந்தா அது மதவாத கட்சி கிடையாது, ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக நல இயக்கம், இதை நீங்க தான் மக்கள் கிட்ட கொண்டு போனோம் அப்படின்னு நாங்க சர்டிபிகேட் கொடுப்போம். வெளில வந்துச்சுன்னா அது உடனே பாசிச இயக்கம் ஆயிரும். சரி, அந்த பக்கம் பாஜக, இந்த பக்கம் திமுக, விசிகான்னு இருந்தாங்களா இல்லையான்னு நீங்க அண்ணன் திருமாவர்கள் கிட்ட கேளுங்க. அதையும் நம்ம
கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது அதிமுக திமுக 2 பேருமே பாஜகவுடன் வந்து கூட்டணியில் இருந்தவர்கள் தான், அது ஒன்றும் கிடையாது. இவங்க இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்து அதிமுக அப்படிலாம் சொல்றவங்க, இதே திருமாவர்கள் வந்து அதிமுகவுடன் கூட்டணிக்கு போனோம் அப்படின்றதுக்காக சமிகை எல்லாம் கொடுக்கலையா? இதே இது தாவேகாவை வந்து RSS முகமாக இருக்கிறது, பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு எவ்வளவு சொன்னாங்க. இதே காங்கிரஸ் எவ்வளவு சொல்லி இருக்குது. இப்ப தாவேகாவோட போய்க்கிறீங்க. அப்ப பி டீம்னு சொன்னதெல்லாம் பொய்யா கோபால்? இது யாரோட பி டீம்? அது பாஜகவை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா சரி ரைட்டு. இப்ப பாஜக வச்சிருக்கிறது ஒரு எம்எல்ஏ. எப்படி அவங்க ஒரு எம்எல்ஏ தாவேகாவோட வந்து சேர்ந்து அவங்க 118 போறாங்களா? கேட்டாங்க, எல்லாருமே கேட்டாங்க. எப்படி பாஜக வரப்போகுது? பாஜக உள்ள விடக்கூடாதுன்னா எப்படிங்க? அது RS பாரதியே கேட்டாரு. எப்படி வரும் எனக்கு சொல்லுங்க. இப்ப அதிமுக வரக்கூடாது அப்படின்னா சரி, அதிமுக வரக்கூடாது, திமுக வரக்கூடாது. அப்புறம் எப்படி நீங்க வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுவீங்க? நீங்க போய் சேர்ந்ததுனாலதான் இப்ப இவ்வளவு குழப்பம். சார், தமிழ்நாட்டுல ரிசல்ட் அது எந்த தேர்தலா இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலும் சரி, சட்டமன்ற தேர்தலும் சரி, பாஜக எதிர்ப்புல தான் இருக்கு அப்படின்றத மெய்ப்பிக்கும் விதமா என்ன மக்கள் நம்புறாங்க அப்படின்னா, இப்போ கூட இன்னும் சரியா ஆட்சியே அமையல, யார் வர்றாங்கன்னே தெரியல, PM ஸ்ரீ திட்டத்துக்கான கையெழுத்து அப்படின்றது கெடு அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இப்போ பாஜக தான் தமிழ்நாட்டை வஞ்சிக்குதுன்ற திமுக கொண்டு வர ஸ்ட்ராட்டஜிக்கு வலு சேர்க்கும் விதமா இருக்கு. இந்த நேரத்துல எதுக்கு கொண்டு வரணும்? அதே போல பார்லிமெண்ட் டீலிமிட்டேஷன் கரெக்டா எலெக்ஷன் அப்போ கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது பாஜக எதிர்ப்பு தானே அதிகமாகுது. PM ஸ்ரீ திட்டத்துல எத்தனை 1000 கோடி கொடுக்குறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? 2000 சில்லற கோடி. தமிழ்நாட்டுல கல்விக்கு எவ்வளவு பட்ஜெட் போடுறோம் தெரியுமா? அரௌண்ட் ஒரு 40,000 கோடி. அந்த 2000 கோடி வச்சுதான் இங்க கல்வித்துறையை நீங்க ரன் பண்றீங்களா? அந்த 2000 கோடின்றது எதுக்குன்னு தெரியுமா? அது வந்து ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு இந்த காசு. ஹிந்தி எதிர்ப்பு தானே அதுக்கு காரணமா சொல்றாங்க. PMC வந்துச்சுன்னா ஹிந்தி வந்துடும், ஹிந்தி வரக்கூடாது, நாங்க அதனால எதிர்க்கிறோம். இந்த நேரத்துல நீங்க கொண்டு வரதுக்கு பாக்குறீங்க நீங்க. அப்ப இந்திய திமுகவோட குற்றச்சாட்டு. சரி, அப்ப தயாநிதி மாறனுக்கு யாரு ஹிந்தி திணிச்சாங்க? அவர் ஏன் ஹிந்தி படிச்சார்? இதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. கடந்து வரல. நான் இப்ப கேள்வி கேட்கறது பதில் சொல்லுங்க நீங்க. கருணாநிதியை முன்னாள் முதலமைச்சரே சொல்லிருக்காரு, கலைஞரே சொல்லிருக்காரு. அதுதான் நான் கேட்கிறேன். ஹிந்தி தெரியும்ன்றதுனாலதான் மத்திய. அதுதான் நான் கேட்கிறேன். அவருக்கு யார் ஹிந்தியை திணித்தது? சார், ரெப்ரசன்டேட்டிவ் வேணும் இல்ல சார்? தமிழ்நாட்டோட திமுக 5 வயசு ஸ்கூல்ல சேர்க்கும் போதே இவர் தான் வந்து நமக்கு அங்க ரெப்ரசன்டேட்டிவா போறாரு, அதனால அவருக்கு ஹிந்தி தெரியணும் அப்படின்னு அப்பவே. மேபி அவர் நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. கத்துக்கிட்டா ஸ்டேட் பாலிடிக்ஸ் இல்லாம சென்ட்ரல் பாலிடிக்ஸ் போலாமே. அப்ப கட்சி தொண்டர்களும் கத்துக்கினா நாளைக்கு MP ஆகலாமே. ஏன் அவங்கள மட்டும் கத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க? நாங்க அப்ப உங்களுக்கு மட்டும் தான் வந்து MP பதவிகள், மத்திய மந்திரி பதவிகள், மத்தவங்களுக்கு எல்லாம் கிடையாதா? எனக்கு பதில் சொல்லுங்க. ஹிந்தி ஏற்கனவே வந்துருச்சு. இன்னைக்கு வந்து செலக்ட் ஆனவங்களும் எத்தனை பேர் ஹிந்தியில பேட்டி கொடுத்துனுங்கிறான். மதுரை மண்ணில் உட்காந்து அது யாரோ சொன்னாங்க ஹிந்தியில உருது அப்படின்னா வாட் எவர். ஒரு பெண்மணி வந்து ஹிந்தியில பேட்டி கொடுக்குறான். தப்பு இல்லை. இன்னைக்கு சிவகாசியில ஈரோடுல இருக்க தொழிலதிபர்கள்லாம் நிறைய பேர் ஹிந்தி கத்து வச்சுக்கிறாங்க. இல்லாட்டா வந்து நம்ம அந்த நாயகனா அந்த படத்துல பார்த்த மாதிரி ஐரா இங்க வா அப்படின்னு ஹிந்தி தெரிஞ்ச ஒருத்தர பக்கத்துல வச்சுக்கிறாங்க. ஏன்னா வியாபாரம், புரியுதுங்களா? அதுதான் நமக்கு கல்லா கட்டுறது. அந்த பேசுறத நான் தப்பு சொல்லல. நான் கேக்குற கேள்வி நேரம் அப்படிங்கிறது இங்க நேரத்தெல்லாம் விடுங்க. இல்ல சார், போட்டித் தேர்வுகள்ல மற்ற மாநிலங்களை சேர்ந்தவர்களும் எழுதுறான்னு சொல்லிட்டு எப்போ வந்தது? பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது வந்தது. இப்ப அந்த விஷயத்தை அவரை வச்சு சாதிச்சுக்கிட்டவங்க இப்ப அதை பேசுறாங்கல்ல. என்ன போட்டித் தேர்வுல? அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் இல்லாதவர்களும் மற்றவர்களும் மற்ற ஸ்டேட்ல இருக்கிறவங்களும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப மற்ற மாநிலங்கள் இந்த ரெசிப்ரோக்கல் பேசிஸ்ல கிடையாதா? அப்புறம் இன்னும் இங்க மட்டும் தான் கொண்டு வந்த மாதிரி சொல்றீங்க. எல்லாம் இப்படிதான் உருட்டிட்டு இருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த ஸ்கீம்ல நீங்க பண்ணீங்கன்னா இது கொடுக்கணும். இந்த ஸ்கீம் எங்களுக்கு வேணாம், அதுல ஹிந்தி இருக்குது எங்களுக்கு வேணாம்னா சந்தோஷம், விட்டு போங்க. இந்த 2000 வந்து தானே நீங்க ஸ்கூல் நடத்துறீங்க. 40,000 பட்ஜெட் போடும்போது அவ்வளவுதாங்க. மேட்ரு சிம்பிள். சார், ஒரு பிரபலமான பத்திரிகையாளர், நானுமே அவரை பேட்டி எடுத்திருக்கேன். அவர் வந்து சொல்றாரு 200 வேணாம், 100 அட வேணாங்க, 50ங்க, அட 10ங்க, நான் அரசியலே பேச மாட்டேன்னு சொல்லி பேசினது பேசுபொருளா இருக்கு. அவர் சொன்ன கேள்விக்கான பதிலுக்கான கருத்தை உங்கள்கிட்ட கேட்கறது அப்படிங்கிறது நியாயம் இல்லை. இருந்தாலும் ஒரு அரசியல் விமர்சகரா, பார்வையாளரா நீங்க கொஞ்சம் நுணுக்கமா பார்ப்பீங்க. ஒருத்தர் ஒரு கணிப்பை வெளியிடுறாரு, 10 சீட்டு கூட வராதுன்னு வெளியிடுறாரு. அந்த கருத்து பொய் ஆகுது. ஆனா அவர் வந்து அரசியல் பேச மாட்டேன்னு சொன்னதை வந்து இங்க எடுத்துக்கிறாங்க. இப்ப எப்படி பிரதமர் மோடி 15 லட்சம் அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னாருன்ற அந்த கம்பாரிசன் எல்லாம் வருது. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? ஒருவேளை அவருடைய இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா இதற்கு என்ன பதில கொடுத்துருப்பீங்க? நல்லா கேள்வி கேட்டீங்க. ஏன்னா ஒரு விமர்சகரா இன்னொரு விமர்சகரை பத்தி நம்ம பேசக்கூடாது. இப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் தரல போட்டீங்க, நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு. வெரி குட், நல்லா கேள்வி கேட்கறீங்க ராம்ஸ். சரி,
ஒரு 50 தொகுதி 10 தொகுதி வாடவர் ஸ்பெசிஃபிக்கா வச்சுப்பேன், 10 தொகுதிக்கு மேல ஜெயிச்சா பேசுறதையே விட்டுடுறோம். இது வந்து சபதம்னு எடுத்துக்கலாம், வாக்குறுதின்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? இப்படி நடந்தால், ஆனா அவர் வேற பதில் சொல்லிருக்காரு. இல்ல நான் சொல்றேன், என்னதான் கேட்டீங்க? ஆமா, நம்பிக்கைன்னு சொன்னார். எனக்கு நான் இல்லங்க, அவரை விட்டுருங்க, நான் சொல்றேன். ஓகே, இப்ப நான் அப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னா அதை சபதம்னு எடுத்துக்கலாம், வாக்குறுதின்னு எடுத்துக்கலாம். ஏன் வந்து நான் இப்படி ரெண்டா சொல்றேன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வாக்குறுதி. இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தா கஞ்சாவை ஒழிப்போம் அப்படின்னா அதை நீங்க சபதமாவும் எடுத்துக்கலாம், வாக்குறுதியாவும் எடுத்துக்கலாம். கரெக்டா? சோ அதனாலதான் இந்த ஒரு கம்பாரிசனை நான் இங்க கொண்டு வரேன். ரைட், இப்போ நான் வந்து ஒரு 10க்கு மேல ஜெயிச்சிட்டா நான் இனிமே இன்டர்வியூக்கே வருதில்லப்பா அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன், நிறைவேற்றல. நானும் ஒரு சிஎம், அங்க பதவிக்கு வரவரும் ஒரு சிஎம். நான் காமன் மேன், அவரு சீஃப் மினிஸ்டர். அதிகாரம், செல்வாக்கு, பலம் இதெல்லாம் வந்து காமன் மேனுக்கு அதிகமா, சீஃப் மினிஸ்டருக்கு அதிகமா? சீஃப் மினிஸ்டருக்கு தானே அதிகம். அப்ப அவருக்கு தானே பொறுப்பும் அதிகமா இருக்கணும். சரி, அப்ப என்ன பண்ணுங்க, நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இதுதான். நான் காமன் மேனா ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கேன், அதை நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. அதே மாதிரி நீங்க சீஃப் மினிஸ்டரா சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்கீங்க, அதுல பாதிக்கு பாதியாவது நிறைவேற்றுங்க தலைவா. அதோட நான் நிறுத்திடுறேன் தலைவா, போதுமா? எக்ஸலண்ட். சரி, இந்த கேள்வி என்கிட்ட கேக்குறீங்களே, நானு அரசியல் விமர்சகர் அப்படின்றத விட ஒரு காமன் மேன் பார்வையாளன், காமன் மேன் அரசியல்வாதின்னு வச்சுக்கலாம். ஆம் ஆத்மி. சிறப்பு. ஒரு பத்திரிகையாளர் சொன்னதை வந்து நீங்க இவ்வளவு தூரம் கேள்வி கேட்டு ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க சொன்னதை செய்யலைன்னா நீங்க கேட்பீங்களா அப்படின்றத. இதுவே ஒரு கேள்வி ஆகுதுல்ல சார், நீங்க ஏன் செய்யலாம் கேட்டா, ஏன்னா கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக இதுதான் பண்ணிச்சு, நீங்க ஏன் பண்ணலாம்னு கேட்டா அவங்க பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி பதில் சொல்லுவாங்க. இப்ப அதான் நீங்க இப்ப அடுத்த 5 வருஷத்துக்கு இவங்க அதைத்தான் சொல்ல போறாங்க. எல்லாரும் அதை சொல்லும் போது நான் மட்டும் வேற ஒண்ணு பாட முடியுமா? எல்லாரும் சொல்றதுதானப்பா நான் சொல்ல முடியும். ஊருடன் ஒத்துவாழ். பஞ்சு சார், இது ஊருடன் ஒத்துவாழ். சோ அவருக்கான பதில் இதுதான். அவர் இடத்துல நீங்க இருந்தா நீங்க இதுதான் பண்ணிருப்பீங்கன்றீங்க. இந்த வருஷம் வந்து மழை கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். பெய்யலனா சார் அதுக்கு இது பதில் இல்லையான்னு ஏதாவது ஒண்ணு கேளு. அதான் கேளு சார். என்ன நான் மழை பத்தி கேட்கவே இல்லையே. நீ கேட்கலன்னா நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ கேட்கணும். இப்ப இதான் தம்பி ட்ரெண்ட், தெரியாதா உங்களுக்கு? இல்லைங்க, இந்த வாக்குறுதி எல்லாம் குத்துக்கிறீங்களே, இந்த இலவசம்ன்றீங்க, பிரயாணம்ன்றீங்க, கட்டணம்ன்றீங்க, அதெல்லாம் வந்து இப்போ நிறைவேற்றீங்களா இல்ல 2 வருஷம் கழிச்சு நிறைவேற்றீங்களா அப்படின்னு யாரோ கேட்கறாங்க. குளத்தூர்ல ஸ்டாலின் தோத்து போயிடுவாரு, நாங்க அன்னைக்கே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நேக்குறாங்க. இதுக்கு அது பதில் இல்லையா அப்படின்னா, நீ என்ன கேள்வி வேணா கேளு, நான் சொல்ற பதில் தான் நான் சொல்வேன். சோ அந்த மாதிரி நானும் இப்ப ஆரம்பிச்சிட்டேன். ஊருடன் ஒத்துவாழ். போதுமா? நன்றி சார், மிக்க நன்றி. கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருக்கிற ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.